அம்மா உள்ள வா. நீதான் அந்த ஜெனிஃபரா? ஆமா. கலைக்கிறதுக்காக வந்திருக்கியா? ஆமாங்க. அப்படி போய் உட்காரு போ. ஹலோ, யாரு? மங்கம்மாவா? மங்கம்மா, ஒரு கேஸ் வந்திருக்குடி. சின்ன பொண்ணுதான், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ளேயும் வயித்த ரொப்பிக்கிட்டு வந்துட்டா. நீ வரியா? வேலை இருக்கும்போது கூப்பிட்டா வரணுண்டி. இங்க பாரு, வரும்போது அந்த சூட்டு கம்பி நல்லா பழுக்க வச்சு எடுத்துட்டு வா. என்ன? சீக்கிரமா வாடி. சரி சரி, போன வை. ஏ பொண்ணு, வெறும் வயித்தோட தானே வந்திருக்க? இல்லம்மா, காலையில 2 தோசை சாப்பிட்டு தான் வந்தேன். மூதேவி மூதேவி, ஏண்டி கருவை கரைக்கும் போது கூட ரொப்பிக்கிட்டு தான் வருவியா? வெறும் வயித்தோட தான் வரணும்னு அவகிட்ட சொல்லியிருந்தேனே, உன்கிட்ட சொல்லல? இல்லம்மா, சொல்லல. எதையும் அடக்க முடியாம கொழுப்படுத்து திரியறாளுக. இவளுகளோட மாரடிக்கிறதே என் பொழப்பா போச்சு. பின்னால பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வந்து இந்த மருந்து எடுத்து குடி. போடி, சீக்கிரமா வா. அண்ணன் போட்டுக்கிட்டு போறான். வளப்பு அப்படி, என்ன பண்றது? வீட்டுல போய் சொல்லிட்டு இப்படி திரியறாளுக. என்ன பண்ணிட்டு இருக்க? அவன மனுஷியா மாடா இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்படி கேளுங்க, நானும் அப்பத்துல இருந்து அததான் சொல்லிட்டு இருக்கேன். இவளை போட்டு மிருக மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போற பொண்ண ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணு டேவிட். ஐயா, இந்த கேடுகட்ட கழுதைக்கு காலேஜ் வேண்டாம், எங்கேயாவது எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்ன. ஆனா நீங்க தான் காலேஜ்ல படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க உதவி பண்ணினீங்க. அதெல்லாம் விடு. ஆனா இந்த சிரிக்கி காலேஜ கட்ட வச்சுட்டு அவங்க சுத்தறாயா? விடு சொல்றல. என்ன இது? இன்னும் பழைய காலத்திலே இருக்க? இது 21ஆம் நூற்றாண்டு. படிக்கிற வயசுல ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ற அளவுக்கு நாகரிகம் வளர்ந்திருக்க. நீ என்னன்னா யாரோ ஒரு பையன் கூட சுத்துறான்னு பெரிய இஷ்யூவா சொல்லிட்டு இருக்க? ஐயா இல்லைங்க ஐயா, இது வேற மாதிரி பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இவ யாரையா காதலிச்சு அவனால ஏமாந்து போய் இப்ப வயிற்ற ரொப்பிட்டு வந்து நிற்கிறாயா? அழுத்தக்காரி. எவ்வளவோ அடிச்சு மிரட்டிலாம் கேட்டு பார்த்துட்டு எதுவுமே வாய திறந்து சொல்ல மாட்டேங்கிறாயா இவ? சொல்லு, அப்படி இல்ல விட்டுற முடியுமா? யாரு ஜெனிஃபர் அது? என்ன ஏசிபி சாம்பல வீட்டுக்கு அனுப்பின உடனே இந்த செண்பக பாண்டியனை எரிச்சு அவர் சாம்பல தானே அனுப்புன நினைச்ச? இருக்க மாட்டாங்க நினைச்ச. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குல்ல?
என்ன யார் ரிட்டையர்ட் டிஐஜி? ஏன் நீங்க 3 பேரும் கடத்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுமா? உன் வாழ்நாளே உன்னை யாரும் கட்டி போட்டது கிடையாதுல்ல? என்ன பேசணுமா? பேசு. டேய், யாரா நீ? விளையாடுறியா? நாங்கெல்லாம் போலீஸ். எதுக்காக எங்களெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து அடைச்சு வச்சிருக்கிறேன்? எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துற? எதுக்காக இதெல்லாம் சொல்றா? இங்க பார், நீங்க 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். ரிட்டையர்ட் டிஐஜி சார், டிஸ்கஸ் பண்ணிக்கணும். புரியுதா? அதுக்காக தான் கடத்திட்டு வந்திருக்கேன். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? விளையாட்டா இருக்கா உனக்கு? எது கடத்தலன்னு சொல்லு. உண்மை தெரியணும். என்ன உண்மை தெரியணும் உனக்கு? நீ சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன். உண்மை தெரிய வேண்டியது எனக்கு இல்ல, உனக்கு. என்னடா சொல்ற? கரெக்டா தான் சொல்றேன். சுவாமி போதானந்தாவை கடத்துற ஐடியா யாரோடது? அது அது என்னோடதான். அந்த ஆள் எப்படி சத்தான்னு தெரியுமா உனக்கு? சடன்லி ஹார்ட் அட்டாக்னு டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல. கரெக்ட். கடத்தப்பட்டதுல இருந்து சடனா ஹார்ட் அட்டாக் வந்த வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டா கலெக்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் கலெக்ட் பண்ணாம தான் நாங்க போலீஸ் ஆஃபீஸரா இருக்குமா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டா? அடிச்சனா அவசரப்பட்டு வார்த்தையை விட்ட உயிரோட கொளுத்திருவோம் உன்னை. உனக்கு தெரியாத நிறைய விஷயம் சுவாமி போதானந்தா சாவுல மறைஞ்சிருக்கு. அதனால பாதிக்கப்பட்ட அப்பாவி ஜீவன் ஒண்ணு சட்டத்தால தண்டிக்கப்பட்டு ஜெயில இருக்கு. சட்டத்துக்கு தேவை ஆதாரம். அது எனக்கு கிடைக்கணும்னா நீங்க 3 பேரும் மனசு விட்டு டிஸ்கஸ் பண்ணணும். உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்போது காக்கி சட்டையை இழக்க வேண்டி வரலாம். ஆனா அந்த காக்கி சட்டை பதவிக்கு ஆசைப்பட்டு பொய் சொன்னா உங்க உயிரையே இழக்க வேண்டி வரும். டிஸ்கஸ் பண்ணுங்க.